ஃப்ரைடே ஆனவே பசங்க வந்து ரொம்ப ஜாலி மைண்டாக தான் வீட்டுக்கு வருவாங்க ஸ்கூல்லேருந்து. ஏன்னா அடுத்த 2 டேஸ் வந்து லீவ் இருக்குது. ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம், பசங்களோட விளையாடலாம், டிவி பார்க்கலாம், போனோன்னே ஹோம்ஒர்க் செய்ய வேண்டியதில் மெதுவாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃப்ரைடே ஆனால் கொஞ்சம் ஜாலி மூடுக்கு போயிடுவோம். ஏன்னா டின்னர்லாம் முடிச்சுட்டு ஒரு 8:30 போல் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒரு மீட்டப்பை போட்டுருவோம். அன்றைக்கி போட்டு எங்களோட சொந்த கதை, சுகக்கதை, அடுத்த விட்டு கதை, எழுத்து கதை எல்லாத்தையும் பேசி எங்களோட மனக்குமரலெல்லாம் ஆற்றிக்குவோம். ஸோ அப்படி ஒரு டே தான் அன்றைக்கி. போனோன்னா 8:30 போல் போனோன்னா 11 வரைக்கும் போகும். போகிறப்ப எல்லாம் பிளாங்காக தான் போவோம். ஆனால் போய் பேச பேச நம்மளுக்கு வந்து பேச வேண்டிய ஐட்டம்ஸ் வந்து நிறையா இருக்கும், வந்துகிட்டே இருக்கும், ஊற்று தண்ணி மாதிரி அப்படியே வந்துகிட்டே இருக்கும். 11 o'clock ஆனதும் என்னடா இப்போ தான் வந்தோம் அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லாத்துக்கும். எனக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா எப்படி, இந்த மாதிரி பேசிகிட்டே இருப்பீங்களா இல்லை ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுட்டு வந்துடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து டின்னருக்கு அரிசி பருப்பு சாதமும் உருளைக்கிழங்கு வறுவல் தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா மதியம் பசங்களுக்கு ரைஸ் கொடுத்துடல, அதனால் நைட்டுக்கு வந்து ரைஸ் வைக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன். இந்த ரைஸ் வந்து ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், வீட்லேயும் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட்டு. ஸோ அதனால் வந்து இதே வந்து பிளான் பண்ணியிருந்தேன். இது சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே வந்து கையோடு வந்து கிளீனிங்க்கும் முடித்தாச்சு. முடிச்சுட்டு அப்படியே வந்து நான் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு நான் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.